இன்னைக்கு ரீசனிங்கில் வந்து நம்பர் சீரீஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து நம்பர் சீரீஸ் ஒர்க் ஷீட் 1 பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து ஒர்க் ஷீட் 2. இந்த ரீசனிங் நம்பர் சீரீஸ் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ், அட்வான்ஸ் அதாவது மெயின் எக்ஸாமினேஷன்ஸ், எஸ்எஸ்சி டயர் 2, ஆர்ஆர்பி, ஐபி மேட்டு, கேட் மேட் ஆன்செட், கியூட், எல்ஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ், அதாவது டிஎன்பிசிக்கு இது தேவைப்படாது, மற்ற எல்லாத்துக்கும் இது தேவைப்படும். ஸோ மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்து செட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கும். சம் கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து நம்பர் சீரீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப டஃப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான டைமிங் நம்ம வந்து 60 செகண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டஃப்பாக இருக்கிறதுனால நம்ம 15 மினிட்ஸ்லாம் எடுக்க முடியாது. 60 செகண்டுக்குள்ளே நம்ம கிராக் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அந்த கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து பேட்டர்னே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒர்க் ஷீட் கையில் வச்சுருந்தீங்கன்னா கையில் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பர் சீரீஸ் ஒர்க் ஷீட்டு 2 இருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்குது. சரிங்களா? ஸோ டிஸ்பிளே ஆனதை வந்து நீங்கள் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஓகே, அதாவது ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியான சம் தான் இது. ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து ஈஸியான சம். ஸோ ஆப்ஷன் டி வருது. ஸோ எப்படி இந்த ஆப்ஷன் டி வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், இது சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 110 காமனாக வந்துருக்குது. ஓகேவா? ஸோ சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 43, 56, 45, 54, 47 தான் சேஞ்ச். ஸோ 43 to 56 பார்க்கக்கூடாது. பார்த்தாலே உங்களுக்கு புரியுது, ஏன்னா நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நேராக 43, 45, 47, 56, 54 டவுன் ஆகிருக்குது. அடுத்தது 52 தான் வரும். 110, 52. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஷின் வந்து இந்த கொஷின் 2க்கு வந்து 1664 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இது வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த 64-ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 66-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 136 இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 6 2s are 12ன்னு வந்துடும். 12ன்னு முடியும். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? 6 2 4 6 ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படியே இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இந்த 2 இது 3 ஆயிரும். சாரி, இது 3 வந்து இது வந்து 3 ஆகும். இது மல்டிப்ளேஷன் வந்து 3ஆக மாறிடும். இப்போ 3 6 are 18ல் 8ல் முடியுது. புரியுதா? ஒரு 6 ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 4s are 16. அதுக்கப்புறம் ஒரு 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் 4ல் முடியும். அதனால தான் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா எல்லாமே 4ல் முடிகிற மாதிரியே இருக்குது.
ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 1664 வரும். ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஓகேவா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 10 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் பேட்டர்ன். ஸோ டஃப் லெவலில் இருக்குது. இது நீ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தா தான் உடனே வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 3. ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 360 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி 360 வந்தது பார்த்தாலே ஈஸியாக தெரியுது. 3 into 2 6, 6 3s are 18, 18 4s are 72, 72 into 5 வந்து 360. ஸோ 360 into 6 போட்டிங்கன்னா 216 அப்படி வரும். அவ்வளோதான் அந்த பேட்டர்ன், சிம்பிள் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பாருங்கள், அது வந்து ஆன்சர் பி 1680 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ கொஷின் பார்த்தாலே புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இது அட்வான்ஸ் லெவல், டக்குன்னு புரிஞ்சுக்கணும். 256 வந்து 128 அப்படின்னா பாதியாக குறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ என்ன மீனிங்? அது 1 அது மல்டிப்ளிகேஷன் 1/2 ஆர் அதர்வைஸ் 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். போத் ஆர் சேம். அப்போ 128 என்னவாக இருக்கும்? 1/2ஆலே அப்படியே மல்டிப்ளை பண்ணால் இன்னும் குறையும். ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ 1.5ன்னு அர்த்தம் 3/2ன்னு அர்த்தம். எய்தர் 1.5 ஆர் இன்ட்டு 3/2. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது? 0.5, 1.5, 2.5, 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதை வந்து 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 4.5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இதான் பேட்டர்ன். இப்போ 480 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இம்மிடியட்டாக என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ வித்தவுட் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமலே சொல்ல தெரியணும். எப்படி செய்வோம்? 480, சரியா? 480ல் 3 480 அப்படியே மனக்கணக்கில் போட்டுடணும். 8 8 வேலைச்சு 3 24. இதில் பாதின்னு எடுத்துட்டிங்கன்னா 240. புரியுதா? 240. அப்போது 0 8. இப்போ 80ல் முடியக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் 1680. புரியுதா? ஸோ தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் ஆன்சரே கொடுக்க முடியும். யாருக்காவது டவுட்னா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம். பாருங்கள், இது எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வருது, -2496. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. இந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது வித்தின் எ மினிட்டில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஓகேங்களா? பார்க்கலாம்.
இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணியிருக்கணும், பார்த்தாலே தெரியுது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியரஸ்ட் டு 80 வந்துடுது. ப்ளஸ் 4 போட்டால் ரெடியூஸ் ஆகிரும். ஓகேங்களா? -4 போடணும். ஸோ இன்ட்டு 4 -4. அடுத்தது 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா +5 போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இந்த பேட்டர்ன் வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணி -6. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணி போகலாமா? 6 5 30 0ல் முடியுது. 0ல் முடியுதா? ஒரு -6 அப்படின்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அதனால தான் 6 வரும் யூனிட் டிஜிட்டில். எல்லாத்துலேயும் பாருங்களேன் யூனிட் டிஜிட் 6னே வருது. அப்படி தான் கொடுத்துருக்கான். இது கஷ்டம். அப்போ மல்டிப்ளை பண்ணி ஆகணும் டோட்டலாகவே. ஸோ மல்டிப்ளை பண்ணினா நமக்கு வந்து 2490ன்னு வரும். 2490, அதோட 6 ஆட் பண்ணிங்க 2496. அப்போ இந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகுதான்னு வேறு கண்டுபிடிக்கணும். ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணி 7 ஆட் பண்ணணும். புரியுதா? 7ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 7ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2496 இருக்குது. 6 × 7 42. ஓகேவா? அதில் 7ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 5 வந்து யூனிட் டிஜிட் வருது. அப்போ கரெக்டு தான் பேட்டர்னு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போல்லாம் வந்து இது வந்து இதே மாதிரி வரும் எக்ஸாமில் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ பேட்டர்ன் கண்டுபிடிச்சாலே சக்ஸஸ் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 உங்களுக்கான டைமிங். பாருங்கள், இது வந்து ஒரு டஃப்பான பேட்டர்ன் தான். இது இம்மிடியேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டிஃப்ரென்ஸ் மெத்தடு அது இது எதுவுமே வேலை செய்யாது. சரியா? எப்படி கண்டுபிடிக்கணும் இது மாதிரி இருந்தால் அப்படி ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு வரும்போது பாருங்களேன், எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கணும். புரியுதா? இது வந்து ஏதோ ஒரு ஸ்கொயர் பார்த்த மாதிரி இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? அது இதுதான் 95 ஸ்கொயர். 95 ஸ்கொயர்னா 90 25. ஓகேவா? அப்போ அதுலேருந்து ஒரு 3 வந்து மைனஸ் பண்ணோம்னா 9022 வந்துருச்சு. இதுதான் அதோடைய குழுவே. அருமையான குழு. வேறெல்லாம் இம்மிடியேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எப்படி வந்திருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். 95 ஸ்கொயர் -3 அதான் பேட்டர்ன். புரியுதா? 95 ஸ்கொயர் -3. அப்போது மற்றெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி நம்மளுக்கு கவலையே வேண்டாம். ஏன்னா அங்கே ஆன்சர் தேவையில்லை. இது என்னவாக இருக்கணும்? 96 ஸ்கொயர் சரியா -4 இருக்கும். 97 ஸ்கொயர் -5 இருக்கும். 98 ஸ்கொயர் -6 இருக்கும். அப்போ இந்த இடத்துல 97 ஸ்கொயர் -7 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணால் போதும். புரியுதா? அப்போ 97 ஸ்கொயர் -7 அப்படின்னா 7 ஸ்கொயர் இஸ் 49 -7 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? ஆன்சர் நியரஸ்ட்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். 99 தானம்மா, இப்படி 99 இது. ஸோ 99 ஸ்கொயர்னா 81 வரும். புரியுதா? 81. அப்போ இந்த இடத்துல ஒரு 9 இருக்குது. 9 ஏதோ சம்திங் ஹையர் நம்பர் இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரானா 10 ஆயிடும், 11 ஆயிடும். 11ல் 7 போனால் எவ்வளவு? 4. பாருங்களேன், எல்லாமே 4ல் முடிச்சு வச்சுருப்போம். புரியுதா? அப்போ 4ல் முடிஞ்சு நியரஸ்ட்டு ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம என்னங்கிறது கண்டுபிடிச்சாலே போதும். கிளியர்? அப்போ 99 ஸ்கொயர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன வரும்? 99 ஸ்கொயர் ஈஸியான மெத்தட் என்னது? 9701. புரியுதா? கரெக்டா? இல்லை 97 9801. கரெக்டாமா? 9801.
0 1. இதில் வந்து ஒரு 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 9794 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான் ஷார்ட்கட் இது. இதை உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்டுபிடிக்க தேவையில்லை, தேவையானதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 7 ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஆப்ஷன் டி வருது 199. ஏன்னா அவருடைய மைக் வந்து கிளியராகவே இல்லை. 189 199 புரிய மாட்டேங்குது. ஓகே, சரி, எப்படி பாருங்கள், ரொம்ப ஈஸியஸ்ட். ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாமா? டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 7. அடுத்து என்ன வரும்? 14 21. 14 கிடையாது, 21. இதோடைய டிஃப்ரென்ஸு 35. இதோட டிஃப்ரென்ஸு 49. இப்போ ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ என்ன மீனிங்? 17 இஸ், அதாவது 7 1 இன்ட்டு 7, அது 7 இன்ட்டு 1. புரியுதா? இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குதுங்க? 7 இன்ட்டு 1, 7 இன்ட்டு 3, 7 இன்ட்டு 5, 7 இன்ட்டு 7. அப்போ 7 இன்ட்டு 9 தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கணும். இப்போ 9 7s are 63. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 9 9 1. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இதான் அதோடைய பேட்டர்ன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 8 ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் ஆன்சர் யாரும் கொடுக்கல, இது கஷ்டம்தான். இதை நீங்கள் டிஃப்ரென்ஸ்லாம் எடுக்க முடியாது. டிஃப்ரென்ஸ்க்கு யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஷார்ப்பு இன்க்ரீஸ், வெரி ஷார்ப் இன்க்ரீஸ். பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டு, 3 டிஜிட்டு, 4 டிஜிட்னு போயிட்டே இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து 2 டிஜிட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர்ஸ் கியூப்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். பாருங்கள் எப்படின்னு. ஃபஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள், 2 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 7 ப்ளஸ்ஸு 2 எவ்வளோ வந்துருக்குதுங்க? 9. அப்போ இதை வந்து எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் கொடுத்துருக்குறேன். செகண்ட் பேட்டர்ன் என்ன? 9லேருந்து, ஸோ 9 இன்ட்டு 2, ஓகேவா, ப்ளஸ்ஸு 6 ப்ளஸ்ஸு 6, புரியுதா? அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு 2 வருமா செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 18 ப்ளஸ்ஸு 6 வருதுப்பா. 18 ப்ளஸ் 6 24, 24 ப்ளஸ்ஸு 2 போட்டிங்கன்னா 26 தான் வருது. அப்போ என்ன இருக்கும்? இது 4 இருக்க சான்ஸ் இருக்குதா? 4 இருக்க சான்ஸ் இருக்குதா? அப்போ 28 வருது. ஸோ ஆப்ஷன் வந்து 28 அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். புரியுதா? ஆப்ஷன் வந்து 28 வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ 28 இது வந்துருச்சு அப்படின்னா 28, மூணாவது பேட்டர்ன், 28 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு 5 ப்ளஸ்ஸு 6ல் ஆன்சர் 105 வருமாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணினா இந்த பேட்டர்ன் ஓகே. புரியுதா? இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு பேட்டர்னுக்கு போய் ஆகணும். இட்ஸ் நாட் ஈஸி. புரியுதா? ஆனால் வந்து 28 வருமா? ஸோ இந்த பேட்டர்னில் வந்து
இப்படி வருமானா இப்படி வராது. 105 வரல, செக் பண்ணாத. 105 வரல. அதனால் வேறு பேட்டர்ன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அப்படியே இதே தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, கவனிங்க. இந்த இடத்துலையே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த இடத்துல அதாவது 2 இருக்கு இல்லையா, 2 × 1 2, அதுக்கப்புறம் 7 × 1, ஆன்சர் எவ்வளோ வருது? இப்போ 2 × 1 2, 7 × 1 எவ்வளோ வருதுங்க? 9 வந்துடுது. 9 × 2 6 × 2 எவ்வளோ வருது? இது வந்து 18, இது வந்து 12, 30 வருது. சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து செகண்ட் பேட்டர்னில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்டு பேட்டர்ன் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம். தேர்டு பேட்டர்ன் என்ன? 30 × 3 ப்ளஸ் 5 × 3. அப்போ என்னாச்சு? 90 ஆயிடுச்சு. இது எவ்வளோ? 15, which is equal to 105 definitely. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி 30 is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்லேயே வந்துடும். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 18, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 35, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 58. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ அடுத்து இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கங்க, 11. இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், எவ்வளோ வருது? 15, 7, அதுக்கப்புறம் 17 வரும். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ வருது? 3, 23. இது தெரியாது. ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 7 வந்துடும். 7 6 வரும். அடுத்தது 6 வரும். இது மாதிரி 6 6ன்னு வரும். 29, 87. ஸோ 87 ஆட் பண்ணிங்கன்னா 220ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி 220 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன ஆன்சர் வரும். ட்ரை பண்ணிங்களா? கஷ்டம்தான். பாருங்கள், இந்த ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்தேன் தெரியும். இந்த 4 எப்படி வந்துச்சு? 4 அப்படிங்கிறது 2³ மைனஸ் 2² எப்படி இருக்கு பாருங்கள். அடுத்தது 18 எப்படி வந்தது? அதே மாதிரி தான் வந்திருக்கும். என்னவா இருக்கும்? 3³ மைனஸ் 3². அப்போ ஆன்சர் என்னவா இருக்குது? 4³ மைனஸ் 4². அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதா? 64 மைனஸ் 16, 8 6 14. சரியா? 48ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ 48. அப்போது 100 வருமாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி? 10³ இல்லையா? 10³ மைனஸ் 10² வந்துருதா? 10³ மைனஸ் 10². 10³ 1000. இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? 100 வந்துருக்குது இல்லையா? 2³ மைனஸ் 2², 3³ மைனஸ் 3² வந்துடுது.
அதே மாதிரி 4 cube minus 4 square. இப்போ 100 எப்படி வந்துச்சு? 10 cube. 10 cube எப்படி வரும்? 5 cube. அதான் அடுத்தது 5 தான். நம்ம 5 cube minus 5 square which is equal to 100. So option A is the right answer. Okay, question number 11. Start பண்ணுங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து 99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இந்த பேட்டர்ன் வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் நம்பர் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் நம்பர் இந்த 1 அதான் எடுத்துக்கணும். அதை கொண்டு போய் 2க்கு கண்டுபிடிக்கணும். 2 எடுத்துகிட்டு போய் 3 கண்டுபிடிக்கணும். 3 எடுத்துகிட்டு போய் 10 கண்டுபிடிக்கணும். 10 எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 எப்படி வந்தது அப்படின்னா 1 square plus 1 which is equal to the 2. 2 square minus 1 which is equal to 3. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 வந்துருச்சு, அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 1 வந்துருச்சு. இந்த 1 எடுத்துகிட்டு போய் தான் இது யூஸ் பண்ணுறோம். இந்த 2 எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறோம். அடுத்து 3 எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறோம். 3 square plus 1 10. 10 square minus 1 99. அதே மாதிரி நீங்கள் 99 square plus 1 போடணும். அப்போ என்ன வரும்? 99 ஸ்கொயர் வந்து 1ல் முடியுதுன்னு வச்சுக்கேன். அதாவது எப்படி வருது? 98 01 1 ஆட் பண்ணிங்கன்னா 9802 வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ 99 இஸ் தி ரைட் ஆன்சர். பாருங்கள், அந்த ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் ஆன்சரே கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 12 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் பியா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணீங்க? ஆப்ஷன் பி பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல 8 இருந்துச்சு அப்படின்னா 8 × 8 64 × 8 இல்லையா? இப்படியே போட்டு போனீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் பற்றி கவலையே படாது, அது தேவையே இல்லை நமக்கு. அவ்வளோதான். இந்த 3 வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் போகலாம். கொஸ்டின் நம்பர் 13. என்ன ஆன்சர் வரப்போ? யார் ஆன்சர் கொடுக்கலையே? பார்த்துல புரியுது பாருங்கள். 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து 4.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். புரியுதா? அப்போது 26.5 × 4 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 0.5 சேர்த்து கண்டுபிடிக்கணும். எப்படி இது வந்து கண்டுபிடிக்கிறது? சரியா? அதான் முக்கியமானது.
ஸோ 26.5 26.5 26 என்ன வச்சுக்க 52 53 ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 53 106. அப்போ 26.5ல் பாதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 13.25. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் டஃப்பு, ஆட் பண்ணால் ஈஸி. டக்குன்னு ஆட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 14 போகலாம். கொஸ்டின் நம்பர் 14 ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்கள், யாரும் ஆன்சர் கண்டுபிடிக்கல. இதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் ஈஸியஸ்ட் ஒன் தான். பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது 2.5ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ 768 + 768 ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்கனாலும் 6ல் முடியுது. 8 + 8 6. இதில் பாதி எடுத்திங்கன்னா 4. அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0ல் முடியுது. பார்த்தீங்களா? அப்படி தான் கொடுப்பாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 8 16 மீதி 1, 6 12 13 மீதி 1 15 1536. இதில் பாதி எடுத்துட்டிங்கன்னா 4. சரியா? பாதி எடுத்துக்கங்க. எவ்வளோ வருது? இது எரேஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வருதுங்க? ஸோ 3 2s are 6, 8 4. ஸோ 0 1 2. ஸோ 2ல் முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் 1920 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஈஸியஸ்ட் சம் தான் இது, டக்குன்னு சொல்லலாம். ஓகே, பாருங்கள் டிஃப்ரென்ஸ் மெத்தட். ஸோ 9க்கும் 13க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஓகேவா? 13க்கும் 20க்கும் 7. 20 36 16. 36 79 43. இது தெரியாது. இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோ 3. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 9. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 27. 27. இப்போ என்ன மீனிங்கு? 3 3 ஸ்கொயர் 3 கியூபு 3 to the power of 4. ஸோ 3 to the power of 4 எவ்வளவு? 81. புரியுதா? 3 to the power of 1, 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 to the power of 4. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 4 124. ஸோ 124 ஆட் பண்ணிங்கன்னா 3ல் முடியுது. ஸோ 203 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம். அது இதுவே வந்து ஆல் மாடல்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். இதுலேயே ராங் நம்பர்ஸ் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ராங் நம்பர், சேம் மெத்தடில் ராங் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் வந்து 34.
பாருங்கள், ஆப்ஷன் சி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் வே தான். டிஃப்ரென்ஸ்லேயே வந்துடுது இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இது 5, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7, 9, என்ன வரும், 10 வந்திருக்குது ஆக்சுவலாக. கிவன் வந்து 10. ஓகேவா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படி போனோம்னா இது 11 வந்துச்சுன்னா இது ஓகே. ஏன்னா 2 ரைஸ் ஆகுது. 13, 15. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34 இஸ் தி ராங் ஆன்சர். அது ராங் சீரீஸில் இருக்கிறதுனால அது ரைட் ஆன்சரு. இப்படி பார்த்துக்கோ. ஸோ கொஷின் நம்பர் 17 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். So easiest question answer. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. பாருங்கள், இது வந்து 0.8. சரியா? இதுவும் ஒரு 0.8. அப்போ இதுவும் 0.8 இருந்தால் என்ன ஆகும்? 6 தானே முடியணும். 6 தானே முடியணும். இப்போ 6 முடிஞ்சு ஒரு 0.8 பண்ணிங்கன்னா என்னாச்சு? 6 முடியுமா? புரியுதா? இப்போ 13.8 ஒரு 0.8 ஆட் பண்ணால் 16 மீதி 1. ஸோ 14.6 தான் வரணும். இப்போ அங்கேருந்து ஒரு 0.8 எடுத்துக்கணும். 0.8 அப்படி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கேருந்து 2 எரர் காமிக்குது, 1 தான் எரர். ஸோ 14.8 இல்லையா? 14.8 அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு எரராக வந்தது. செகண்ட் எரர் வராது. கொஷின் மேபி ராங் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 18. ஸோ ஷார்ப் இன்க்ரீஸ், வெரி ஷார்ப் இன்க்ரீஸ். டிஜிட்டே பார்த்தியா? 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட், 6 டிஜிட் வரைக்கும் போயிட்டுருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். என்ன செய்யணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 40 × 5 200. புரியுதா? அப்போ ரியஸ் ஆகுது. அதோடு சேர்த்து ஒரு 2 ஆட் பண்ணிட்டேன், ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணால் வந்துடுது. அப்போ டேரெக்டாக நம்ம இப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 2. ஸோ இப்படியே போனோம்னா என்ன எரராக மாறுது பாருங்கள். 1089 இதே வராது. ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா? 1089 அதான் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19 ட்ரை பண்ணுங்கள். என்ன ஆன்சர்ப்பா? யாரும் கண்டுபிடிக்கல? டயர்ட் ஆகிட்டிங்களா? ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் தான். கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நியரஸ்ட்டாக கொடுத்துருக்கானே, இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஓகே ஃபைன். ஆனால் டிஃப்ரென்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஒன்றும் கிளியராகவே இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து இது மாதிரி வந்துச்சோன்னா உடனே ஏதாவது ஸ்கொயர் நியரஸ்ட் இருக்கான்னு கண்டுபிடிங்களா? பாருங்கள், இதை எடுத்து பாருங்கள். 50 ஸ்கொயர் நியரஸ்ட்டாக வந்துடுச்சு, 2500. இப்போ 50 ஸ்கொயர் என்ன வரணும் அந்த இடத்துல தெரியாது. எவ்வளோ வரும்? 50 ஸ்கொயர் ஓகே 2500. அதோட 9 வரும்னா சொல்ல முடியாது.
ஏன்னு கேட்டிங்கன்னா இது ராங்கில் இருக்குது, இதுவும் ராங்கு, இது ராங்கு, ஓகேவா, இதுவும் ராங்கு. அப்போ ரைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் ரைட்டு. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் 2214 தான் கண்டுபிடிக்கணும். அப்படி சான்சஸ் எனக்கு தெரியல. 25 கண்டுபிடிச்சாச்சு, 2500 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அது மாதிரி தானே ப்ரீவியஸ்ஸு, அதுக்கப்புறம் வர்றது இருக்கும். சரியா? ஏதோ ஒன்று இருக்குது, நான் கண்டுபிடிச்சிடணும் என்ன இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று இதே மாதிரி பேட்டர்னில் அதை கண்டுபிடிக்கலாம். பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தேவையில்லை, இதையும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். 2214 என்னவா இருக்கும்? 2214 அதாவது ஏதோ ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 2214 -1 -2 -3 -4ன்னு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அப்படி போயிட்டே இருக்கணும், ரிவர்ஸில் போயிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்கொயர் வந்து ஃபார்ம் ஆகும். 2214 என்ன ஸ்கொயர் வருது? 2214 இருக்கு இல்லையா, 44 ஸ்கொயர் செக் பண்ணி பாருங்க எவ்வளோ வருது. 44 ஸ்கொயர் அதோட சேர்த்து ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 2214 கன்ஃபார்ம் ஆகுது. புரியுதா? அப்போ 50 ஸ்கொயர் ப்ளஸ் 5, அப்போ இது ராங் மாதிரி போகுது. அப்போ இதையும் கண்டுபிடிச்சிருக்கேன். 2814 என்னவா இருக்கும்? 53 ஸ்கொயர் ப்ளஸ் 5, ஓகேவா? இது அப்படின்னா ராங் வந்து 2509 தான் ராங். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பெரிய நம்பராக இருக்குது, பயப்பட தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, 4 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆட் பண்ணுறது எவ்வளோ தெரியுமா? 3 × 4 12, அதான் கரெக்டாக இருக்குது, 132. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேபி 5 ஆர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்ஸு 3 × 5 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரலாம். இங்கேருந்து எகைன் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்ஸு 3 × 6 மல்டிப்ளை பண்ணாங்கன்னா ஸோ 677 வந்து ராங் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் டி 67 இஸ் தி ராங். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21. ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான். பாருங்க, இது ஜிக்ஸாக்ல வரும். சரிங்களா? இது கொஞ்சம் ஜிக்ஸாக்ல வரும். எப்படி வருதுன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இப்படி வருதான்னு செக் பண்ணி பாருங்கள், வந்துடும் ஆன்சர். இப்போ 2081க்கு என்னது? 61 இருக்குது. 81 144க்கு 63, 144 209 64ன்னு வருது இல்லையா? 61 63 65 தானே வரணும். அப்போ எங்கேயோ வந்து ராங் வந்து நியரஸ்டாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. (61 63) அடுத்து என்ன வருது டிஃப்ரென்ஸ்? 64ஆ? 65 கரெக்ட் தான், 65 தான் வருது. 42 102ல் என்ன டிஃப்ரென்ஸு? 42 102ல் என்ன டிஃப்ரென்ஸு? ஓகே, அதே மாதிரி 42 102க்கு என்னப்பா டிஃப்ரென்ஸு?
போட்டு பார்த்துட்டிங்களா? 62 வருதா? கிளியர். அதே மாதிரி 102க்கும் 166க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது? 64ன்னு வருது. அப்போ என்ன ராங்காக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? என்ன ராங் இருக்குது? இது 64னா இது 63 இருக்கலாம் அல்லது 60. அப்புறம் ஸ்டார்டிங்கே 42வே ராங் ஆகிடுது பாருங்கள். ஆப்ஷன் பி 42 இஸ் தி ராங். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 22 ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது பாருங்கள். 2089 மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே. 2081 மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 which is equal to 2066. அப்போ ராங் ஆகிடுது. சப்போஸ் 2066 மைனஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2042. இப்போ ஆன்சர் கரெக்டாக வருது. ராங் வந்து 2060 தான். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து புக் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.